வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசியலில் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருப்பது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான டிவிகே அரசுக்கும் எதிர்க்கட்சியான டிஎம்கேக்கும் இடையே சட்டசபையில் வெடித்த கடும் மோதல்தான். சமீபத்தில் நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து டிஎம்கே உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக கூறி முதலமைச்சர் விஜய் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த ஆளும் தரப்பு அமைச்சர்கள் முதலமைச்சர் விஜய் எப்போது பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் என்று கூறி டிஎம்கேவின் குற்றச்சாட்டுகளை மறுத்தனர். இதனால் சட்டசபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நண்பர்களே, இது சாதாரண அரசியல் விவாதம் அல்ல. 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் முற்றிலும் மாறியுள்ளது. பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த டிஎம்கே இன்று எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது. மறுபுறம் நடிகராக இருந்த அரசியலுக்கு வந்த விஜய் இன்று முதலமைச்சராக இருக்கிறார். இதனால் ஒவ்வொரு சட்டசபை கூட்டத்தொடரும் விஜய் vs உதயநிதி என்ற நேரடி அரசியல் மோதலாக மாறி வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து அரசை விமர்சித்து வருகிறார். குறிப்பாக நீட், கல்விக் கொள்கை மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். மறுபுறம் முதலமைச்சர் விஜய் தனது அரசு அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் என்று உறுதியளித்துள்ளார். மாநில உரிமைகள், வேலைவாய்ப்பு, சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சினைகளில் கவனம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளார். இந்த அரசியல் மோதலின் பின்னணியில் இன்னொரு முக்கிய விஷயமும் இருக்கிறது. தேர்தல் தோல்விக்கு பிறகு டிஎம்கேவின் உள்கட்சி ஆய்வில் விஜயின் எழுச்சியை சரியாக கணிக்கவில்லை என்ற கருத்து வெளியாகியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரசியல் சமநிலையை மாற்றியுள்ளதாக பல அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இப்போது கேள்வி என்னவென்றால், டிஎம்கே மீண்டும் மக்களின் ஆதரவை பெற்று வலுவான எதிர்க்கட்சியாக மாறுமா, அல்லது சிஎம் விஜய் தலைமையிலான டிவிகே அடுத்த சில ஆண்டுகளில் தனது ஆட்சியை மேலும் வலுப்படுத்துமா? சட்டசபையில் நடந்த இந்த மோதல் வெறும் வார்த்தை மோதல் அல்ல. இது தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் போட்டியின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன? சிஎம் விஜய் அரசை டிஎம்கே சரியாக எதிர்க்கிறதா, அல்லது புதிய அரசுக்கு இன்னும் சிறிது கால அவகாசம் கொடுக்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய அரசியல் அப்டேட்டுடன் சந்திப்போம்.